இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது புகைப்படத்தை AI தொழில்நுட்பம் மூலம் ஜிப்லி புகைப்படமாக மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கூடுதல் தகவல்கள். கடந்த 2-3 நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கிப்லி புகைப்படம் என்பது படு வைரலாக மாறி வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை ஒவ்வொருவரும் தங்களுடைய புகைப்படத்தை, குடும்பத்தின் புகைப்படத்தையும், நண்பர்களோடு கூடிய புகைப்படத்தையும் கார்ட்டூன் கேரக்டர்ல AI தொழில்நுட்பத்தோடு கிப்லி புகைப்படமாக மாற்றி வெளியிட்டு வருவது வாடிக்கையாகிவிட்டது. இது சமூக வலைதளங்கள் மிக வைரலாக பரப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தபோது டெல்டா மாவட்டங்கள்ல வயல் பரப்புகள்ல தான் மேற்கொண்ட ஆய்வின் போது எடுத்த புகைப்படம், செம்பரம்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்த போது எடுத்த புகைப்படம் உள்ளிட்ட பல புகைப்படங்களை தற்போது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கார்ட்டூன் புகைப்படங்களாக வெளியிட்டு சமூக வலைதளங்கள்ல தானும் ட்ரெண்ட் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புகைப்படங்களை வெளியிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு தானும் அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.